இப்ப நான் நின்றுட்டு இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு போனா பேரும் புகழும் கிடைக்குங்கிறது ஐதீகம். இது எந்த இடம்னு இந்த வீடியோல லாஸ்டா சொல்றேன். இந்த கோயில் 2030 வருஷம் பழமையான திருக்கோவில். இந்த கோயிலை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா சங்ககால இலக்கிய கல்வெட்டுகள் நிறைய பார்க்கலாம். ஜட்டாயு ராமாயணம் படிச்ச எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜட்டாயு வந்து ராமரோட தந்தைக்கு இணையானவர். ராவணன் சீத்தையை கடத்திட்டு போனப்போ ஜட்டாயுக்கும் ராவணனுக்கும் பெரிய போர் நடந்தது. அந்த போர்ல 2 பேராலையும் ஜெயிக்கவும் முடியல, தோக்கவும் முடியல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட உயிர் எங்க இருக்குங்கிற ரகசியத்தை சொல்லிக்கிட்டாங்க. அந்த ரகசியத்தை சொன்னப்புறம் போர்ல ஒரு பெரிய திருப்பம் வந்தது. ராவணன் ஜட்டாயுவை வீழ்த்தினார். வீழ்ந்து கிடந்த ஜட்டாயு ராமனின் வருகைக்காக காத்து கிடந்தது. ராமனும் லக்ஷ்மணனும் வந்தாங்க. ஜட்டாயுவை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ அது தன்னோட உயிரை கையில பிடிச்சிட்டு நடந்ததை சொல்லுச்சு. ராமன் ஜட்டாயுக்கு இறுதி கடன் செய்ய தீர்மானிச்சாரு. ராமர் தன்னோட வில்லை எடுத்து அம்பு எய்து அந்த இடத்துல ஒரு நீரூற்று வரவழைச்சாரு. அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற ஜட்டாயு தீர்த்தம். அந்த ஜட்டாயு தீர்த்தத்துல இருக்கிற நீரை எடுத்து தான் ஜட்டாயுக்கு ஈமக்கடன்களை ராமர் செஞ்சாரு அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஜட்டாயு தீர்த்தம் பக்கத்துல ராம தீர்த்தம், சிவ தீர்த்தம், மொத்தம் 3 தீர்த்தம் இருக்கு. இந்த 3 தீர்த்தத்திலையும் குளிச்சா அது ராமேஸ்வரம் நாழிக்கிணத்துல குளிச்சதுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க. ராமர் ஜட்டாயுவை பார்க்க வந்தப்போ கூட லக்ஷ்மணன் தான் இருந்தாரு, சீதா தேவி இல்ல. அதனால லக்ஷ்மி நாராயணனா ஜட்டாயுக்கு காட்சி கொடுத்தாரு. ஸ்ரீராம ஜெயம்ங்கிற வார்த்தையில இருக்கிற 6 எழுத்துக்கள் மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தா 6 செல்வங்கள் கிடைக்கும். அந்த 6 செல்வங்கள் என்னெல்லாம் தெரியுமா? குழந்தை, கல்வி, திருமணம், உத்தியோகம், செல்வம், ஆரோக்கியம். இந்த 6ம் கிடைக்கணும்னா இந்த கோயிலுக்கு வரணும். இதுல அடிஷனல் தகவல் என்னன்னா, இந்த கோயிலுக்கு இதை கட்டின மன்னன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப பேரும் புகழும் கிடைச்சுதான். அதனால அரசியல்வாதிகள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த கோயிலுக்கு வந்தா உங்களுக்கு பேரும் புகழும் வளர்ச்சியும் கிடைக்கும். இந்த அருமையான கோயில் அருகங்குளத்துல இருக்கிற காட்டுராமர் கோவில் தான். இது பக்கத்திலேயே தான் நான் சொன்ன ஜட்டாயு தீர்த்தம், சிவ தீர்த்தம், ராம தீர்த்தம், லக்ஷ்மி நாராயணர் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த கோயிலை பத்தின டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு இந்த வீக்கெண்ட் கெட்டவேயா உங்க குழந்தைங்களையும் குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கோயிலோட கல்ச்சரையும் ஹிஸ்டரியும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.